பூமி பந்தின் கடைக்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் பரங்கிப்பேட்டை. அதனுடைய அழகை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூமி 39,006 மைல் டிஸ்டன்ஸிலிருந்து இப்போ நம்ம பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பூமி இப்போ சுற்றிக்கிட்டு இப்போ பரங்கிப்பேட்டையை நோக்கி போகும். இப்போ பூமி அப்படி சுற்றுது. பரங்கிப்பேட்டையை நோக்கி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். மிக நெருங்கிட்டோம், பரங்கிப்பேட்டையை நெருங்கிட்டோம். இது பரங்கிப்பேட்டை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரங்கிப்பேட்டையுடைய டிஸ்டன்ஸ் 21,506 ஃபீட் உடைய டிஸ்டன்ஸ்லேருந்து இப்போ நம்ம பரங்கிப்பேட்டையை மிக அருகில் இப்போ பார்க்கணும். பரங்கிப்பேட்டை என்பது கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர். இது சிதம்பரத்தையும் கடலூரையும் கிராஸை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக பரங்கிப்பேட்டை அமைஞ்சிருக்கு. நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி பரங்கிப்பேட்டை. இதில் இருக்கக்கூடிய இந்த வழி கடலூரை இணைக்கக்கூடியதாகவும் இந்த வழி சிதம்பரத்தை இணைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இது பரங்கிப்பேட்டை உள்ளே செல்லக்கூடிய ஒரு பாலம், ஆற்றுக்கு மேல் போடப்பட்ட பாலம். இப்போ பரங்கிப்பேட்டையுடைய அழகை நம்ம சீராக பார்க்கலாம். இது பரங்கிப்பேட்டையுடைய அழகு. இது கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர். இப்போ நாம் அந்த லைட் ஹவுஸை பார்க்குறோம். இது கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பில்டிங். இதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் அனைத்தும் கடல் உயிர் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஆய்வுக்கூடங்களும் அது பற்றி மாணவர்கள் கல்வி பயிலக்கூடிய கல்லூரியும் அமைஞ்சிருக்குது. இங்கே உள்ளூர் மாணவர்கள் மட்டுமில்லாமல் வெளியூர் மாணவர்கள் மட்டுமில்லாமல் வெளிநாட்டு மாணவர்களும் கூட இங்கு கல்வி பயின்று செல்கிறார்கள். அது இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இது பரங்கிப்பேட்டையை ஒட்டி பரங்கிப்பேட்டையையும் சிதம்பரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆறு இந்த பகுதியில் ஓடிட்டு இருக்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது கடலிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த ஆறு மிக நீளமாக இந்த ஆறு போய்கிட்டு இருக்கு. இது பரங்கிப்பேட்டையுடைய அழகு. பரங்கிப்பேட்டை நீர்வளமிக்க ஒரு பகுதியாகவும் அடர்ந்த பசுமை கொண்ட ஒரு பகுதியாகவும் முஸ்லீம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாகவும் பரங்கிப்பேட்டை இருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். பரங்கிப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பல சிறிய ஊர்களும் கூட பரங்கிப்பேட்டையை ஒட்டி கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதையும் நீங்கள் இப்போது காண முடியும். இது பரங்கிப்பேட்டையுடைய மக்கள் அடர்ந்து வாழக்கூடிய பகுதிகளுடைய எல்லை பகுதி மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இந்த ஏரியா இருக்குது. இதுவும் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. இதை கடந்து போனோம்னு சொன்னால் இதிலிருந்து தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய இந்த ஏரியா வரையில் மக்கள் பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது கடலுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதி சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதியாகவும் இந்த பகுதி இருக்குது. இங்கிறத நம்ம இங்கே அறிய தருகிறோம். தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுதான் பரங்கிப்பேட்டையுடைய அமைப்பு.